ஃப்ரெண்ட்ஸ் ரெட்காசி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயா பார்த்துட்டு எப்பவும் போல் இங்கே மீனாவையும் முத்தியும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவங்க அப்பாவும் என்ன விஜயா நீ முத்துவும் மீனாவும் திட்டலாம் உனக்கு தூக்கமே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே விஜயாவும் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அவங்க அங்கங்கே சுற்றிட்டு வருவாங்க, அதை நான் கேட்காம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வாய் கொடுத்தனா என்னால் பேச முடியாது, ஏற்கனவே எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் அங்கே உக்காந்துக்கிட்டு கிறிஷோட வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சு, கிறிஷு ரொம்பவே பாவம், அவன் அவங்க அம்மா கூட இருந்துக்கிட்டு அவங்க அப்பாவையும் மிஸ் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே ரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவியுமே ஆமாம் ஸ்ருதி, அங்கே கிறிஷு ரொம்பவே பாவம், ஏன்னா அவங்க அப்பாவும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் பார்க்க முடியாமல் அவங்க பாட்டிக்கிட்ட அவன் தவிச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மனசை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூடையும் இருக்காம வெளிநாட்டில் போயிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது கிறிஷ் என்னதான் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ரோகிணியும் மனோஜும் அங்கே கடைக்குமே கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறவும் உடனே இங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது. ஏன்னா இங்கே கோயிலில் வந்து மீனாவும் முத்துவும் இங்கே கோயிலுக்குமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நீங்கள் கோயிலுக்கு கிறிஷை கூட்டிகிட்டு அங்கே அவங்க சித்தப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க. அவங்க எங்கிட்ட ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, கிறிஷை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் எனக்கு மனசு தாங்காமல் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தது முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவன் முத்து பார்த்துட்டு அதான் அங்கே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பான் போல், ஏன்னா மன்னிச்சுக்கோ, ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு வர சொன்னதுனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், இல்லை வேறு முத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நான் கிறிஷை வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரோகிணியுமே அவங்க அம்மாவை திட்டிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் இங்கே முத்துக்கும் மீனாக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையே ஆகும். ஏன்னா அந்த பெரிய விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாத வரையும் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இந்த விஷயம் தெரியாமல் நம்ம கூடி சீக்கிரம் இதை மறைச்சி நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இங்கே ஷோரூமுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மனோஜுமே, என்ன ரோகிணி இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அதை மீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பேசிவிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அங்கே வர வழியில் வர டிராஃபிக் ஜாம் நிறைய இருந்ததுனால வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமியும் கும்பிட்டுட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணி அவங்க அம்மாவும் அங்கே கிறிஷுமே வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும், என்னம்மா எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சாமி கும்பிடலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சும்மா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கிறிஷுவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கிறிஷுமே, அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாகவும் அங்கே முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுமே, கிறிஷ் நீ இல்லாமல் அங்கே வீட்டில் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, நீ பேசாமல் என் வீட்டுக்கே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க பாட்டியுமே, இல்லை முத்து, ஏற்கனவே உங்கள் வீட்டில் விட்டுட்டு இருந்தது, அவங்க அம்மா என்னை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ உங்கள் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசினா அவள் என்ன பண்ணுவானே தெரியாது, இல்லை நீங்கள் மீட் பண்ணி பேசுகிறதோட வச்சுக்கோங்க, ஏன்னா வீட்டு வரையும் கூட்டிகிட்டு போகாது. உங்கள் அம்மாவுமே அங்கே கிறிஷை பார்த்தா ரொம்பவே கோவப்படுறாங்க, அதுக்கு நேரத்துக்கு நீங்கள் கிறிஷை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷவங்க பாட்டியுமே சொல்லுவோம். உடனே முத்துவும், சரிங்க அம்மா, நான் கூட்டிகிட்டு போகல, சரி ஏதோ ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் கூப்பிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் அன்றைக்கி 2 பேர் வந்திருந்தாங்கள்ல, அவங்க உங்களுக்கு என்ன சொந்தம் வேணும், அவங்க உங்களுக்கு கிறிஷவங்க பெரியப்பாவாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நான் டீட்டெயிலாக எதுவும் கேட்கல, அவங்க உங்களுக்கு சொந்த முறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் அவங்க அண்ணா தான், இவங்களோட அப்பாவோட அண்ணன் தான், அவங்க இப்போ தான் வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கிறிஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், வேறு எதுவும் இல்லை, சரி அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் நான் கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டியுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே முத்துவுமே கொஞ்சம் டவுட்டாகவும் அவங்க சைலண்ட்டாகவும் போயிடுறாங்க. இங்கே அவங்க அப்பாவுக்கு திதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் கிறிஷு எல்லாருமே அவங்க வந்து கிறிஷ் இது திதி வைக்கிறதுக்காக எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி,
இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே முத்துவும் இங்கே மீனாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே சாமியார் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அமுச்சு விட்றாங்க மீனாவுமே. மீனா தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஷும் அங்கே ரோகிணியும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிறிஷியை அங்கே ரோகிணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனாவுமே. மீனா பார்த்துட்டு எதனால இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன ரோகிணி கிறிஷியாவும் பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே யாருக்கோ திதி வச்சுக்கிட்டு இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்குறாங்க. மீனா கேட்டதை பார்த்ததும் மீனாவை பார்த்ததுமே இங்கே ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கரமாக பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அவங்களுக்கே இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி தான் சொல்லி சமாளிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அது வந்து நான் கிறிஷு எங்கள் கோயிலில் பார்த்தேன். இங்கே சரி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கிறதுனால இங்கே யாருமே எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் இங்கே கிறிஷு கூட சேர்ந்து திதி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிறிஷு மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தானா அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் 2 பேருமே இல்லை. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கூட உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட ரோகிணியும் சொல்கிறாங்க. மீனாக்கு இப்போவுமே சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா ரோகிணி அப்படியேப்பட்ட ஆள் இல்லையே, எல்லாருக்கும் நல்லது பார்க்குற அப்படியேப்பட்ட கேரக்டரும் அங்கே ரோகிணி இல்லை. ஏதோ இதில் ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இப்போ கிறிஷு அவங்க அப்பாவுக்கு திதி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம எதுவுமே பேச வேணாம், நம்ம இந்த விஷயத்த நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கிளம்பிட்டுறாங்க. இங்கே முத்துக்கிட்ட என்ன மீனா இவ்வளோ நேரம் ஆகுது, தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கேட்குறாங்க. இல்லை அங்கே தண்ணி கொஞ்சம் அடியில் இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மீனாவும் அங்கே முத்துவுமே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணி டக்குன்னு அந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு திதியுமே வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம மீனாவை சமாளித்து அமுச்சு விட்டாலுமே அங்கே மீனா சும்மா இருக்க மாட்டா. இங்கே சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை எப்படி தான் சொல்லி சமாளிக்கிறதோ. ஐயோ நான் நினச்சேன் இங்கே யார்கிட்டனா மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே மாதிரி இங்கே மீனாக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே நினச்சிக்கிட்டு இருக்கவும். அதுக்கப்புறம் என்ன மனோஜும் அங்கே கடையிலேருந்து என்ன ரோகிணி இன்னும் கடைக்கு வரலையா, இங்கே கடையில் நிறைய கஸ்டமர் இருக்காங்க, இங்கே என்னால் சமாளிக்க முடியல, கொஞ்சம் டக்குன்னு வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே ரோகிணியும் சரிங்க நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன், இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கட் பண்ணிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஜயாவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த மீனா பூ கட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே முத்துவுமே அவன் சவாரி ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு போகிறான். ஆனால் இங்கே இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே எனக்கு மரியாதையும் கொடுக்குறதில்ல. அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் இப்போ ரோகிணி கொஞ்சம் மனோஜுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. ஏன்னா நிறைய கான்டாக்டெல்லாம் பிடிச்சி தரா. அதே மாதிரி 40 லட்ச ரூபாயில் ஒரு டெண்டரை அங்கே இது ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்துருக்கா. எனக்கு ரோகிணி நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனால் ரோகிணி நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்லி அவளோட மரியாதையை கொஞ்சம் கூட இது தக்க வச்சுக்கவே மாட்டா. எல்லா மரியாதையும் கெடுத்துக்கிற அவளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே அங்கே ரோகிணி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி இங்கே முத்து அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே முத்து அவங்க அப்பாவும் விஜயா உன்னால் யாரை பற்றியும் பேசாமல் இருக்கவே முடியலையா, இப்போ தான் கொஞ்சம் தொலைஞ்சிச்சின்னு பார்த்தேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு என்ன பேசாமல் ரொம்பவே நான் ஏற்கனவே ரொம்பவே டயர்டாக இருக்குது, நீ பேசி என்னை இது கஷ்டப்படுத்திடாத, என்கிட்ட எதுவுமே பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்து அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. அங்கே விஜயாவும் உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்கிறத யார் தான் கேட்குறாங்க, இந்த வீட்டில் யாருமே நம்ம பேச்சவே கேட்குறதில்ல, இங்கே மனோஜ் மட்டும் தான் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவன் இருக்கான். இங்கே முத்துவும் கேட்குறதில்ல, ஸ்ருதியும் கேட்குறதில்ல, ரவியும் கேட்குறதில்ல, நம்ம யாரை தான் நம்பி இந்த வீட்டில் இருக்கிறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரவியை இங்கே ஸ்ருதி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
ரவிக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேலை செய்ய வேண்டியது தானே. நீங்கள் அங்கே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே ரொம்பவே கோவமாகவும் வருத்தமாகவும் அங்கே ரவிக்கிட்ட கேட்கவும், ரவியும் நான் அங்கே அப்போ இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் திடீர்னு நின்றேன்னா அவங்க திடீர்னு எங்கே போய் மாஸ்டர் பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் உங்கள் கடையில் வந்து வேலை செய்கிறேன். அதே நான் இப்போ பாதிலே நின்றுட்டுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். அவங்களுக்கு நல்ல ஒரு செஃப் கிடச்சிச்சின்னா நான் உங்கள் கடையில் வந்து வேலை செய்ய போகிறேன். நான் அங்கே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் நான் இத்தனை வருஷமாக அவங்ககிட்ட வேலை செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் திடீர்னு நின்றேன்னா அவங்களோட ஹோட்டலுக்கு ரொம்பவே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ரவியுமே சொல்லிக்கிட்டு இருக்காராங்க. இதை கேட்டதும் ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரவி என்னை விட்டெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் மனசில் ஒன்று நினச்சா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவுமே அங்கே வேலையை முடிச்சுட்டு பூ கட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு டெலிவரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்க்குறாங்க. ஆனால் மீனா இல்லாமல் அந்த வீட்டில் யாருமே சமைக்கிறதில்ல. இங்கே மீனா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சமையலுமே அவங்களே பார்த்துட்டு அங்கே டயர்டாக வந்து சாப்பிட்டு இது முத்து வந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியுமே மீனா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பூவெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு வந்து சமைச்சிட்டு சாப்பிடாம உட்காந்துக்கிட்டீங்களே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே முத்து வராமல் நான் சாப்பிட மாட்டேன், அவங்க வரட்டும் நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. ஸ்ருதி உடனே மீனா உனக்கு முத்து அங்கிள் மேலே ரொம்பவே பாசம்தான். ஏன்னா அவங்க இல்லாமல் நீங்கள் சாப்பிட கூட மாட்டீங்க, அவங்களுக்கு விதவிதமாக வேறு சமைச்சு போடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சமைச்சு போடுறீங்க. ஆனால் அவங்க மேலே கொஞ்சம் கூட பாசம் வைக்காமல் அத்தை இது மாதிரி பேசுகிறத எனக்கு நினச்சாவே அவங்க மேலே பயங்கர கடுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே சொல்லிட்டு கிளம்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி அங்கே கிருஷி கூட உட்காந்துக்கிட்டு அங்கே திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதுக்கு ரோகிணி அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் குழம்பி போய் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவுமே முத்தும் அங்கே வந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதை நீங்கள் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கேட்குறாங்க. சொல்லு மீனா, நீ கேட்குறதுக்கு நான் சொல்கிறதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிடுறாங்க. மீனாவுமே நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ரோகிணியும் அங்கே இந்த கிறிஷும் உக்காந்துக்கிட்டு கிறிஷவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். ஆனால் ரோகிணி என்ன சொன்னாங்கன்னா கிறிஷுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுமே இல்லை, அதனால் அவன் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தான். அதனால தான் அவன் சமாதானமாக இருக்கணும், அவன் கொஞ்சம் அந்த கஷ்டத்தெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொன்னதை கேட்டதுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே ரோகிணி எதனா ஒரு அந்த பார்லாளமாக எதனா ஒரு விஷயம் செஞ்சிச்சுன்னா அதெல்லாம் எதனா ஒரு காரணம் இருக்கும். ரோகிணி போய் எதுக்கு அங்கே கிருஷிக்காக உட்காந்து திதி கொடுத்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் சம்திங் ராங் ஏதோ இருக்குது, நம்ம மீனா இதில் ஏதோ கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, அங்கே ரோகிணி எதுக்காக அங்கே கிருஷியோடு சேர்ந்து உட்காந்து திதி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிடுறாங்க. சரி மீனா, எனக்கு ரொம்பவே பசிக்குது, நம்ம அதெல்லாம் விட்டுங்க, எனக்கு பசிக்குது, என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இன்னைக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு பொரியலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறவங்க. அதுக்கப்புறம் மீனா ஏதோ ஒன்று எனக்கு எடுத்து போடு, எனக்கு ரொம்பவே பசிக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே இங்கே முத்துக்கு அங்கே சப்பாத்தி போட்டு அந்த பொரியலோட அங்கே மீனாவுமே ஊட்டி விடுறாங்க. என்ன மீனா இன்றைக்கி திடீர்னு எனக்கு நீங்கள் ஊட்டியெல்லாம் விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு ஊட்டி ஒன்றும் போல் அப்படி இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வீட்டு விட்டேன், ஏன் ஊட்டி விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்குறாங்க. இல்லை மீனா, என்னைக்கும் இல்லாமல் நீயே வீட்டி விடுறே நான் கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க மீனாவுமே ஊட்டி விடுறத பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகவும் இருக்குது. மீனா சீச்சி இதெல்லாம் ஏன் இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எங்கெங்கே பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணணும். இங்கே மீனா இது முத்து குழந்தையா, அவனுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு இருக்க, ஏன் அவனால் சாப்பிட முடியாதா, ஏன் அவனுக்கு கை இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அத்தை நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் அவருக்கு ஊட்டி விடுறதில்ல, உங்களுக்கு என்ன வந்துச்சான், என் புருஷனுக்கு நான் ஊட்டி விடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே கோபமாக பேசுகிறது இன்றைக்கி மட்டும்தான். ஏன்னா இதை கேட்ட விஜயாவுமே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா
இங்கே விஜயாவும் சாப்பிட்றதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் மீனா பேசுனதை பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. உடனே முத்துவங்க அப்பாவுமே வந்து என்ன முத்து இப்போ தான் வந்தியா, வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி என்ன ரொம்பவே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஒரு கிளைண்ட்டை லாங் டிரைவ் விட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.